நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விளக்கேற்றுவதற்காக இல்லை, கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. 144 தடை விதித்திருக்கிற போது 3 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதுதானே சட்டம். காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது. மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார். குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை. குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும். 3 செய்திகள். மூன்றாவதாக ஒரு தீர்மானம். முதல் செய்தி, இந்த திருப்பரங்குன்றம் மலையே எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள். சரியாக சொன்னால் அது தர்கா பின்னால் வந்தது, திருப்பரங்குன்றம் அதற்கு கொஞ்சம் முன்னால் முருகர் கோயில் வந்தது. எல்லோருக்கும் முன்னால் அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு. நான் சொல்லுவது கல்வெட்டிலிருந்து சொல்லுகிறேன். பாண்டியர்களின் காலத்து கல்வெட்டு. அரிட்டா, நேமி, பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. அது உண்மையிலேயே சமணர்களின் குடவரை கோயில். எப்படியோ போகட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம் கவலையெல்லாம் நாம் முழக்கத்திலே சொன்னது போல மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது பிரச்சனை இல்லை. எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விளக்கேற்றுவதற்காக இல்லை, கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. விளக்கேற்றலாம், நீங்கள் நினைக்கிற அந்த நில அளவை கல்லிலேயே விளக்கேற்றலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் விட்டு வேறு வேலைக்கு போய்விடுவார்கள். அவர்களுக்கு கலவரம் மட்டுமே நோக்கம். இதனை ராமன் ரவிக்குமார் அவரை நான் அறிவேன். அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர்தான் மனுவை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 144 தடை விதித்திருக்கிற போது 3 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதுதானே சட்டம். காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அறிவாளியைத்தான் இவர்கள் முன்னே நிறுத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். போகட்டும், எங்களை பொறுத்தளவு நீங்கள் அது விளக்கு தூண் அல்ல, அது வெறும் நில அளவை தூண். அங்கேதான் விளக்கேற்றுவோம். அடுத்த வருடம் இந்த ஸ்டேடியம் சோர்ல தான் விளக்கேற்றுவோம்லாம் ஏற்றுங்க. அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் போய் 3 நாள் ஆயிடுச்சு. இனிமே என்ன விளக்கேற்றுற கார்த்திகைக்கு? என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நாங்கள் மக்கள் நலனுக்காக தெருவுக்கு வந்திருக்கிறவர்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஏன் எந்த விமர்சனமும் இல்லாமல் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு காலையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது. குறித்து கொள்ளுங்கள், நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை, நாங்கள் திமுகவே தான். எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். எங்களுக்கு விமர்சனம், நடுநிலை, அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை. நாங்கள் திமுக கழகம்தான். ஐயா பெரியார், அண்ணா, கலைஞர் தான் எங்களுக்கும் தத்துவ தலைவர்கள். அருமையான நண்பர்களே, குறித்து கொள்ளுங்கள், எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர். எனவே நாங்கள் வராமல் வேறு யார் வருவார்கள்? மூன்றாவது, மிக முக்கியமானது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானமாக நான் முன்மொழிகிறேன். மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார். குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை. வழக்கறிஞர்கள் இனிமேல் அவர் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது, இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும். அதுதான் ஒற்றை தீர்மானம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஊடகங்களின் வாயிலாக அதை உரத்து சொல்லுகிறேன். நீங்கள் குற்ற முன்மொழிவு என்கிற அந்த இம்பீச்மெண்ட் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான்
நீதிக்கு நல்லது என்று நாடு நம்புகிறது. அதை மீண்டும் மீண்டும் நான் முன்மொழிகிறேன். உங்கள் கரவொலியால் அதை வழிமொழியுங்கள். திராவிட மாடல் ஆட்சி மக்களிடம் சிறப்பாக நடந்து வருகிற இந்த வேளையில், மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிற இந்த நேரத்தில், அந்த ஆட்சிக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும், வருகிற தேர்தலில் குட்டையை குழப்பி லாபம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலும் திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கிற மதவாதிகள் ஒன்றை உணர வேண்டும். தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல. தமிழ்நாடு ஒரு நாளும் மதவெறிக்கு இடம் தராது. இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற வேறுபாடுகள் இல்லாமல் எப்போதும் தமிழ்நாட்டில் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போது இந்த திருப்பரங்குன்றம் சிக்கலை கையில் எடுத்து அதன் மூலமாக பயன்பெறலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களின் நீதியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பக்க சார்பாக இருக்கிறார் என்று கருதுகிறோம். எனவே அவர் மீது நாடாளுமன்றத்தில் ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை அந்த பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு குரலில் கேட்டுக்கொள்கிறோம். அயோத்தி போலவே நீதிபதி அவர்களை கண்டிக்கிறீங்க, பதவி விலகணும்னு சொல்றீங்க. தங்களுக்கு ஆதரவு வந்தா வரவேற்பதும், எதிரான தீர்ப்பு வந்தா எதிர்க்கிறதும், விமர்சனம் செய்யறதும் இப்போ சமீபத்தில் ரொம்ப மாற்றமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு நீதிபதி இல்லை, 2 நீதிபதி சொல்லிருக்காங்க, மொத்தம் 3 நீதிபதி இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திருக்காங்க. அதை விமர்சனம் பண்றீங்க. இதற்கு முன்னால் 30 நீதிபதிகள் இந்த தீர்ப்புக்கான வேறு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இதே வழக்கில் நீங்கள் 1920 ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இதே வழக்கில் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தீர்ப்பு அனைத்துக்கும் சட்டம் ஒன்றே ஒன்றுதான். தீர்ப்புகள் மாறுகின்றன. எப்போதும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், யார் ஒருவருக்கும் எங்களுக்கு மட்டுமில்லை, யார் ஒருவருக்கும் தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் தீர்ப்புக்கு எதிரான கருத்து சொல்லுவதற்கும் உரிமை உண்டு. மேல்முறையீடு என்பதே விமர்சனம்தான். ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகிறோம் என்றால் இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம் என்று பொருள்தான். எந்த இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு இந்த சட்டத்தை வழங்கி இருக்கிறதோ அதே சட்டம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவும் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒரு நீதிபதி தொடர்ந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி வருவதால் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், அயோத்தி போலவே தமிழ்நாடு மாறும் என நாயனா நாகேந்திரன் நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? மாறும் என்று அவர் சொல்லவில்லை. அயோத்தியும் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். வெறும் அயோத்தி மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது கொடுமைகளை நிகழ்த்திய கயர்லாஞ்சியும் இந்தியாவிலே தான் இருக்கிறார். அப்படியானால் தமிழ்நாட்டிலும் அதே போல ஒடுக்குமுறைகளை கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியுமா? எனவே அயோத்தியில் இவர்கள் கொண்டு வந்த கலவரம், அதுவும் அவர்களுக்கு அங்கேயும் எந்த விதத்திலும் உதவவில்லை. எந்த அயோத்தியை அவர்கள் நம்பினார்களோ, எந்த அயோத்தி இந்தியா முழுவதற்கும் உதவும் என்று கருதினார்களோ, அந்த அயோத்தி அடங்கி இருக்கும் தொகுதியிலும் கூட நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அயோத்தியே கை கொடுக்கவில்லை. திருப்பரங்குன்றம் ஒரு நாளும் கை கொடுக்கார். இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆட்சி தான் திமுக ஆட்சி என எச் ராஜா நேற்று சொல்லியிருக்காரு. எச் ராஜாவை விட இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறவரை இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேண்டும். காரணம், திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறது? திமுக கழகம் செய்திருக்கிற, திராவிட இயக்கம் செய்திருக்கிற நன்மைகளால் இந்துக்களை விட பயன் பெற்றவர்கள் வேறு யார்? எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? இடஒதுக்கீட்டால் பயன் பெற்றவர்கள் யார்? நம்முடைய திட்டங்களால் பயன் பெற்றவர்கள் யார்? ஒரு நாளும் இந்து மதத்திற்கு மட்டுமில்லை, எந்த மதத்திற்கும் எதிராக திமுக கழகம் செயல்படவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது இந்து மக்களுக்கு எதிரானது என்று எச் ராஜா சொல்வாரானால் சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய உள்நோக்கம் வெளிப்படுகிறது என்று பொருள். அதே போல திருப்பரங்குன்றம் நீதிபதி டி வீரமணி அவர்கள் பேசியிருந்தாரு. இது வீரமணி கைது செய்ய வேண்டும் எச் ராஜா. யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் வெளியே ஒரு பெரிய சிங்கம் போல பேசிவிட்டு நீதிமன்றத்திற்குள் அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கிற பழக்கம் எங்களுக்கும் இல்லை, எங்கள் ஆசிரியருக்கும் இல்லை.